everyone, welcome back to the channel. Lenskart IPO retail subscription நாளையோட க்ளோஸ் ஆகுது. ஸோ ரீட்டைல 3.35 டைம்ஸ் வரை கரண்டா சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஜிஎம்பி 26% இருந்து 15% டிராப் ஆயிட்டே வருது. லென்ஸ்கார்ட் கம்பெனில பிரைஸ் வேல்யூவேஷன் அதிகமா இஷ்யூ பண்றாங்க. லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்காங்க. கரண்ட் இயர்லயும் பாத்தீங்கன்னா இவங்களோட ஒன் டைம் கெயின் வச்சு ப்ராஃபிட் காட்டுறாங்க. தென் இந்த கம்பெனில அதிகமான இயர்லி இன்வெஸ்டர்ஸோட செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த கம்பெனில growth இருக்குமா? ஸோ ஷார்ட் டர்ம், லாங் டர்ம் growth பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? நான் இந்த ஐபிஓல அப்ளை பண்றேனா இல்லையா? ஆங்கர் இன்வெஸ்டர்ஸோட டிமாண்ட் எப்படி இருக்கு? இது எல்லாமே டீடைல்டா ஃபைனல் வெக்டிங் பார்ட் 2 அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லென்ஸ்கார்ட் கம்பெனியோட டீடைல் அனாலிசிஸ் வீடியோ நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட் 1 செக் பண்ணி பாருங்க. தென் இந்த வீடியோக்குள்ள போகலாம். லென்ஸ்கார்ட் ஐவிஆர் ப்ராடக்ட் மெயினா மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இவங்க ஒரு மார்க்கெட் லீடராகவும் இருக்காங்க. இந்தியால மட்டும் இல்லாம ஏசியாலையும் நம்பர் 2 பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ இவங்க மெயினா ஃபோக்கஸ் பண்றது டைரக்ட் டு கஸ்டமர் மாடல்ல தான். ஸோ ஆம்னி சேனல் மூலமா இவங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்றாங்க. ஸோ மல்டிபிள் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் நாட் ஒன்லி இந்தியா, இன்டர்நேஷனல் லெவல்ல வச்சிருக்காங்க. ஸோ டோட்டலா கரண்டா 2806 ஸ்டோர்ஸ் இருக்கு. இந்தியால 2137 ஸ்டோர்ஸ். ஸோ லென்ஸ்கார்ட்டே ஓன் பண்ணி ஆப்ரேட் பண்ற ஸ்டோர்ஸ் பாத்தீங்கன்னா 1823 ஸ்டோர். ஸோ அரௌண்ட் 65% வரை இவங்களே ஓனா ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ பிரான்சிஸ் மாடல்ல பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 306 ஸ்டோர்ஸ் இவங்க பிரான்சிஸ் மாடல்ல பண்றாங்க. ஸோ மேஜர் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியை ஓனா ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ இதனால இவங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி கஸ்டமரை ஈஸியா டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ குவாலிட்டி வைஸ் இந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா கொடுக்க முடியும். தென் டோட்டல் டிரான்சாக்டிங் கஸ்டமர்ஸ் அரௌண்ட் 1.2 crore வரை டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த கம்பெனில ஐவிஆர் ப்ராடக்ட் அரௌண்ட் 2.7 crore வரை சேல் பண்ணிருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் 2 இயர்ஸ்ல ஆல்மோஸ்ட் டபுள் த மடங்கு growth இருக்கு. சேம் ஸ்டோரோட growthம் 16% மெயின்டைன் பண்றாங்க. இந்த கம்பெனில 60% ரெவன்யூ இந்தியால ஜெனரேட் பண்றாங்க. சேம் அதே மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 40% பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல்ல ஸ்ட்ராங் பிளேயராவும் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி இன்டர்நேஷனல்லே அவங்களோட ரெவன்யூ ஸ்ட்ராங்கா கிரியேட் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இவங்களோட ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா 273 கோடி நியூ ஸ்டோருக்காக ரைஸ் பண்றாங்க ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமா. ஸோ இந்த நியூ ஸ்டோர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியை ஓன் பண்ணி ஆப்ரேட் பண்ற மாடல்ல தான் பண்ண போறாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஸ்டோர்ஸை விட 33% வரை இந்த ஐபிஓ ஃபண்ட்ஸ் மூலமா எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இந்த 2806 ஸ்டோர்ஸ்ல இருந்து அடிஷனலா 620 ஸ்டோர்ஸ் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும் இந்த ப்ரொசீட்ஸ் மூலம். ஸோ இந்த கம்பெனில 70% ஐவிஎஃப் ப்ராடக்ட் இவங்களோட இன்ஹவுஸ்ல தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு ஃபெசிலிட்டி இன்டர்நேஷனல் லெவல்ல வச்சிருக்காங்க. இந்தியாலே பிக்கஸ்ட் பிளான்ட் பிவாடி. ஸோ இந்த பிவாடியில பாத்தீங்கன்னா ஏசியாலே பிக்கஸ்ட் ஐவிஎஃப் பிளான்ட்டா இருக்கு. ஸோ இந்த பிளான்ட்ல அட்வான்ஸான ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. டோட்டலா 4 பிளான்ட் கரண்டா இருக்கு. ஸோ அடிஷனலா பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல ஒரு நியூ கிரீன்ஃபீல்ட் பிளான்ட் பிளான் பண்ணிருக்காங்க வித் கேபெக்ஸ் 1500 கோடி. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா இந்த தெலுங்கானா கவர்மெண்டோட எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. இந்த நியூ பிளான்ட்டோட கெப்பாசிட்டி சைஸ் பாத்தீங்கன்னா இந்த பிவாடி தான் லார்ஜஸ்ட். ஸோ அதை விட பெருசா இருக்கிற மாதிரி இந்த ஃபெசிலிட்டி இருக்குன்னு மென்ஷன் பண்றாங்க. ஸோ ரா மெட்டீரியல் சோர்சிங் பார்த்தீங்கன்னா மேஜரா 42% சைனால இருந்து சோர்ஸ் பண்றாங்க. இந்தியால ஜஸ்ட் 26% தான் சோர்ஸ் பண்றாங்க. ஸோ ஓவராலா அதர் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா 58%. ஸோ சைனால பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் கார்ட் அவங்க மெயினா ஃப்ரேம்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ லென்ஸ்கார்ட்டோட 51% ஜேவி கம்பெனி தான் ஃப்ரேம் கார்ட். ஸோ இந்த கம்பெனி ரா மெட்டீரியலுக்காக அந்த சைனா கம்பெனியை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஜேவி கம்பெனி தான். ஸோ காஸ்ட் கண்ட்ரோல் இருக்கும். சைனா ரிலேட்டட் ரிஸ்க்கும் இதனால குறையும். ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ கம்மியா இருக்குன்னு இல்ல. ஆல்மோஸ்ட் இந்த 2000 கோடின்றது ஒரு பிக் சைஸ் ஃபண்ட் தான். அது மட்டும் இல்லாம இவங்களோட ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ எடுத்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பாசிட்டிவ்ல தான் மெயின்டெயின் பண்றாங்க. கரண்ட் இயர்ல இன்கிரீஸ் ஆகி 1230 கோடி கேஷ் ஃப்ளோ வச்சிருக்காங்க. ஸோ ஃபண்டிங்காக இவங்களோட இன்டர்னல் ஃபண்டே இவங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. தென் ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட்ட பொறுத்தவரை இந்த கம்பெனில கரண்ட் இயர்ல 167 கோடி பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் கெயின்னால ஏர்ன் பண்ணியிருந்தாங்க. அதர் இன்கமும் அதிகமா இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நம்ம அதர் இன்கம் கம்ப்ளீட்டா மைனஸ் பண்ணா தான் நெகட்டிவ்ல வரும். பட் இந்த அதர் இன்கம்ல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸ்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்ல வர இன்கம், அப்புறம் இவங்களோட டெபாசிட்ல வர இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்ஸ் இது எல்லாமே ஸ்டேபிளா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எல்லாமே நம்ம சேர்த்து பார்த்தோம்னா, இந்த Q1 FY26லயே பார்த்தீங்கன்னா 62 crore இந்த கம்பெனி பாசிட்டிவா தான் இருக்காங்க ப்ராஃபிட் வைஸ். ஸோ இந்த கம்பெனி கரண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ்ல இருந்து ப்ராஃபிட்டபிளா மாறிட்டு வராங்கன்னு நம்ம புரிஞ்சு பிரைஸ் வேல்யூவேஷன் கம்பேர் பண்றதுக்கு டைரக்ட் கம்பேரபிள் பியர்ஸ் கிடையாது. இவங்களோட மெயின் காம்படிட்டர்ஸ் அன்ஆர்கனைஸ்ட் கம்பெனி. ஸோ அவங்களும் குளோபல் லெவல்ல அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றதே கிடையாது. ஸோ லென்ஸ்கார்ட் தான் அதிகமான எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க.
டைட்டன் நம்ம கன்சிடர் பண்ணலாம். டைட்டன் ஐவிஆர் வந்து ஒரு டிவிஷனா பண்றாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சிங்கிள் டிஜிட்ல தான் வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஸோ அதர் பிராண்ட்ஸ சேர்த்து 750 ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க. பட் லென்ஸ்கார்ட் பார்த்தீங்கன்னா, 2000க்கு மேல ஸ்டோர்ஸ் வச்சு குளோபல் லெவல்ல ஸ்ட்ராங்கா ரெவென்யூ வந்து ஜெனரேட் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே நம்ம டைரக்ட்டா கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இந்த செக்டார பொறுத்தவரை லென்ஸ்கார்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் வந்து கிடைக்கும். லென்ஸ்கார்ட்ல கரண்ட் பிஇ மல்டிபிள் பார்த்தீங்கன்னா, 284 டைம்ஸ் போஸ்ட் ஐபிஓல. ஸோ இந்த கம்பெனி ரீசென்ட்டா தான் ப்ராஃபிட் மேக் பண்ற கம்பெனியா மாறுறாங்க. ஸோ நம்ம பிஇ வச்சு வேல்யூவேஷன் செக் பண்ண முடியாது. இவி பை இபிட்டா வச்சு செக் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். ஸோ கரண்ட்டா லென்ஸ்கார்ட்டோட இவி பை இபிட்டா ரேஷியோ 71 டைம்ஸ் இருக்கு. பிரைஸ் டூ சேல்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10.5 டைம்ஸ் இருக்கு. டைரக்ட் காம்படிட்டர்ஸ் இல்லாதனால, கன்சியூமர் ஃபோக்கஸ் பண்ற இந்த டெக் கம்பெனிஸோட மல்டிபிள் இவி பை இபிட்டா ரேஷியோல கம்பேர் பண்ணும்போது, லென்ஸ்கார்ட் வந்து ஒரு ஃபேர் வேல்யூவேஷன்ல தான் வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிரைஸ் வந்து ஸ்லைட் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். ஏன்னா, நியூ ஏஜ் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் மோஸ்ட்லி நம்ம ஹையர் வேல்யூவேஷன்ல தான் வருவாங்க. ஸோ அவங்களோட ஃபியூச்சர் குரோத் பேஸ் பண்ணி தான் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஃபினான்ஷியலி ரெவென்யூ ஜெனரேஷன் சிஏஜிஆர் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல 32% வந்து மெயின்டெயின் பண்றாங்க. லாஸ்ட் இயர் 23% ரெவென்யூ குரோத் வந்து இருக்கு. கோர் இபிட்டா அதர் இன்கம் எக்ஸ்க்ளூட் பண்ணா இந்த Q1ல 18% வந்து ரிட்டர்ன் குடுத்திருக்காங்க. கிராஸ் மார்ஜினும் ஸ்ட்ராங்கா மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ லென்ஸ்கார்ட்டோட ஃபார்வர்ட் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா, FY 26ல இவி பை இபிட்டா 60 மல்டிபிள்ல ட்ரேட் ஆச்சுன்னா, நம்மளுக்கு 25% வரை கெயின் எதிர்பார்க்கலாம். ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கு 3,200 கோடி வரை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எந்த ஒரு ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, மேஜர் அலோகேஷன் வந்து குடுக்கல. ஸோ டோட்டலா 147 இன்வெஸ்டர்ஸ் நேம்ஸ் வந்து இருக்கு. அதுலயும் 21 டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்டுக்கு 35% வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆங்கர் டிமாண்ட் லென்ஸ்கார்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. லென்ஸ்கார்ட்டோட ரிஸ்க் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில லேசிக் அப்புறம் நெறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வரும்போது, கஸ்டமர் லென்ஸ் பிரிஃபர் பண்ற டிமாண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும். கெப்பாசிட்டி யுட்டிலைசேஷன் 50% தான் இருக்கு. ஸோ குரோத் வந்து 15-20% ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா, இந்த கம்பெனிக்கு மேஜர் நெகட்டிவா ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங் வந்து கம்மியா இருக்கு. ஸோ இது வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் கிடையாது. ஏன்னா ஸ்டார்ட் அப் இந்த மாரி நியூ ஏஜ் கம்பெனிஸ்க்கு வந்து ப்ரமோட்டரோட ஷேர் ஹோல்டிங்க வச்சு தான் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு கான்ட்ராக்ட் அக்ரீமெண்ட் பேசிஸ்ல தான் ப்ரமோட்டரோட ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்கும். ஸோ இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிடையாது. அதர் தென் தட் இந்த கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கான பிராண்ட் அண்ட் குட் குவாலிட்டி கிளாஸஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. மல்டிபிள் ரீட்டெயில் ஷாப்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ரெவென்யூ ஜெனரேஷன் 65% வந்து அதிகமா ஜெனரேட் பண்றாங்க அன்ஆர்கனைஸ்ட் பிளேயர கம்பேர் பண்ணும்போது. ஸோ டிடியூசி ஃபோக்கஸ் பண்ணி போத் இந்தியா அண்ட் இன்டர்நேஷனல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இவங்களோட எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ் நல்லா இருக்கு. ஸோ இந்த கம்பெனில நம்ம ஒரு 25% வரை ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். லென்ஸ்கார்ட்டோட லிஸ்டிங்க பொறுத்தவரை, லென்ஸ்கார்ட்ட பத்தின நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நெறைய அதிகமா இருக்கு. ஸோ, அதனால வொலடைலா இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ, ஒரு டீசென்ட் ஆர் ஸ்மால் லிஸ்டிங் கெயின் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதர் தென் தட் நான் வந்து என்னோட எல்லா அக்கவுண்ட்ல இருந்தும் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். போத் லிஸ்டிங் கெயின் அண்ட் ஷார்ட் டெர்ம் குரோத்துக்கு. ஆஃப்டர் லிஸ்டிங் 25% கெயின் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த கம்பெனில இருந்து எக்ஸிட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ ஃபைனலி இந்த லென்ஸ்கார்ட்டோட டீட்டெயில் அனாலிசிஸ் போத் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 2 வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன் எடுங்க. ஸோ இந்த மாதிரி ஐபிஓவோட டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோ போடுறதுனா நீங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்ஸ் டூ ஆல்.